guys, welcome to IMS Kitchen. இன்னைக்கு நம்ம மாவு பச்சரிசியை வச்சு டைம் சேவிங்ஸு ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கத்திரிக்காய் அவரைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்காய் என்ன இருக்கோ அதை எடுத்து செய்யலாம். இதை வந்து ஏற்காட்டில் ஒரு வில்லேஜ் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜில் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து இந்த சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூனு கடுகு போட்டேன். நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் கடலைப்பருப்பு போட்டுட்டேன். இது பொரிஞ்சு வரும்போது வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும்ப்பா. நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா, பூண்டு, பச்சை மிளகா இதையும் போட்டுக்கிறேன். பூண்டு சின்ன பூண்டாக இருக்கனால நான் நிறைய போட்டிருக்கேன். பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 6-7 பூண்டு போட்டால் போதும். காஞ்ச மிளகாவும் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். இப்போ இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது வந்து கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இது 1 pot ரைஸ் தான். இது கிராமத்துலலாம் செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அவங்க வந்து குக்கர்லலாம் வைக்க மாட்டாங்க. மண் சட்டியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வதங்கி வர வரைக்கும் வச்சுருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்கிறேன். சரிதான், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அவரைக்காய் வந்து போட்டுக்கிறேன். இந்த காய் இதில் வந்து எந்த காய் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், நாட்டுக்காய் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் அவரைக்காயும் நான் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இது காரம் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் காரம் தான். தேவைப்பட்டுச்சுன்னா அரிசியெல்லாம் போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து வெறும் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இது மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் சீக்கிரமாக செஞ்சிட்ருக்கேன் குக்கரில். அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸு புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அரிசிக்கு தேவையான ஒரு கிளாஸ் ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் குழைவாக தான் இருக்கும் இந்த சாதம். நல்லா இது கொதித்து வரட்டும். நம்ம தண்ணி நல்லா கொதித்து வருது இல்லையா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அரிசி அதில் போட்டுட்டு காட்டுறேன். அரிசி போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். இதில் எனக்கு இப்போ இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. உப்பு சரியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் காரம் போட்டுக்க போகிறேன். வெறும் மிளகா பொடி தான் போடுறேன். போட்டுட்டு நல்லா கொதித்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா இது பச்சரிசி இல்லையா, அதாவது சீக்கிரமாக வெந்து வந்துடும். காயும் வந்து ரொம்ப சாஃப்டான காய் தான் போட்டிருக்கேன், அதனால் நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஒரு விசில் போதும். அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க. தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி வரும்போது நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் கீழே அடி பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டீம் வந்துட்டு அப்புறமா நம்ம ப்ரெஷர் போட்டுப்போம். வந்துடுச்சு, நான் ப்ரெஷர் போட்டுறேன். இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் ஒரு 2 பொருள் ஆட் பண்ணுவேன். அதுதான் இந்த ரெசிபிக்கு வந்து ஹைலைட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கடைசியில் 2 பொருள் போட்டு தான் செய்வேன். அதுதான் வந்து இதுக்கு ஹைலைட்டு. அது இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா வேறு டேஸ்ட்டு தான் கிடைக்கும். ஒரு விசில் முடிஞ்சிடுச்சு. ப்ரெஷர் அடங்கின உடனே நம்ம இதை எடுத்துருவோம். செம்மையாக வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் வந்து கடைசியாக ஒரு 2 பொருள் சேர்க்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு காட்ட பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள்.
இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நான் போட வேண்டிய அந்த 2 பொருளை இப்போ போட்டுறேன். பொருளில் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை நான் 1-2 அடித்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து தோலோடு தான் போட்டிருக்கேன். தோலோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சோம்பு இடித்து வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கருவேப்பிலையை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி. நீங்கள் சோம்பு போட்டு செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். சோம்பு டேஸ்ட்டை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. முந்திரியெல்லாம் போட்டுறாதீங்க. இது வந்து வில்லேஜ் ஸ்டைல்னால் நம்ம அதே மாதிரி அந்த பாரம்பரியத்தில் என்ன செய்வாங்களோ அதே மெத்தடில் செய்யுங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். உங்களுக்கு கட்டியாக இருக்குன்னா நீங்கள் சுடு தண்ணி போட்டுக்கலாம். இது இன்னும் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டி தட்டும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா பரிமாறும் போது கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. வாங்க நம்மளுடைய வில்லேஜ் ஸ்டைலு ஒன்றா சேர்த்து செஞ்ச சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனை அந்த சோம்பு வேர்க்கடலை வாசனை போட்ட உடனே கம்மன்னு இருக்குது. இது பரிமாறும் போது நீங்கள் கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஊற்றி பரிமாறலாம். நான் எப்படி பரிமாறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அப்பளம் கூட வச்சு இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் வந்து பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் செய்கிறதுக்கு கூட. பேச்சுலர்ஸு இல்லைன்னா ஒர்க்கிங் உமனுக்குலாம் வந்து இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டிஷ்ஷு. இப்போ இந்த மாதிரி இந்த அப்பளத்தை உடச்சி இதில் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.